அன்பான வாலிப பெற்றோர்களே, உங்களுக்கு தான் சொல்கிறேன். இப்போது இருக்கிற வாலிப பசங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை பாருங்கள். வாலிப பிள்ளைங்க சொல்லுதுங்க, நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி லிவிங் டுகெதரில் வாழ்வோம். வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கை பிடிச்சதுன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம், இல்லைன்னா பிரிஞ்சிருவோம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, நாங்கள் கல்யாணம் பண்ணிப்போம், ஆனால் குழந்தை பெற்றுக்க மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்கள் பலுகி பெருகுங்கள். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். சந்ததியை நாங்கள் உருவாக்க மாட்டோம், ஆனால் அப்படி வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். எங்களால் வளர்க்க முடியாது. அதனால் இந்த வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஷ்டம் போல் வெளியே சுற்றுவோம், இஷ்டம் போல் வீட்டுக்கு வருவோம், தூங்குவோம், ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க, நானாக பிறந்திருக்கிறேன், நான் பெண்ணாக மாறிக்க போகிறேன், நான் பெண்ணாக பிறந்திருக்கிறேன் ஆனால் மறைக்க போகிறேன், இப்படி ஒரு கூட்டம். இதெல்லாம் யார் சொன்னது? இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஐயோ, இனி வருங்காலம் என்ன ஆகுமோ? இப்பொழுதே இவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. வேதனையான காரியம். உங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து வளருங்கள். நீங்கள் எதை சேர்த்து வைத்தாலும், எதை சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, கர்த்தரை காண்பித்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் அவர்களை வளருங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து